தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்திருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களே, இப்படிலாம் இருக்க போது என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. 2ல் குரு இருந்து நிறைய கொடுத்துச்சுன்னாங்க. கொடுத்துச்சு, நம்புவோம், கொடுத்துச்சு. இந்த தடவை 3க்கு வேற குரு டிரான்சிட் ஆயிட்டாரு. 10க்கு 7.5 சனியில் வேற என்ட்ரி ஆயிட்டோம். 7.5 சனி அப்படி இப்படி நான் திரும்ப சொல்கிறேன். 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ, உண்மையான ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா இந்த 12 ராசிக்காரர்களும் மேஷராசிக்காரர்களுக்கு அதி அற்புத நிகழ்வு அப்படின்றது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் ராகு வந்து அமரப் போகிறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு வந்து அமர்ந்தா என்ன ஆகும்? லாபம் பல மடங்கு அதிகரிக்க போகிறது. இந்த பக்கம் 5ஆம் இடத்துல வந்து கேது அமரப் போகிறார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது வந்து அமரும் போது என்ன ஆகும்னா, 5ஆம் இடம் அப்படின்றதே வந்து ரொம்ப சிந்தனையால் நம்மளுடைய செயல் தீர்மானப்படக்கூடிய இடம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல கேது வரும்போது ஏதாவது தடை வந்துருமா அப்படின்னா இல்லை. மைக்ரோவாக யோசிக்க போகிறீங்க. இது வரைக்கும் டக்குன்னு யோசிச்சுட்டு படபடப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் இனிமே உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு பறக்க போகிறது. யாருக்குமே வராத அதி அற்புதமான ஒரு இன்ட்யூஷன் பவர் வரப்போகுது. இதை பண்ணால் நல்லா இருக்குமா, அதை பண்ணால் நல்லா இருக்குமான்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஞானம் மேலோங்க போகுது. ஏன்னா கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் அர்த்தம். அதை அவர் போய் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் அமர்ந்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஞான யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்ட வெற்றி, நிறைய கடல் கடந்த பயணங்கள். யாரெல்லாம் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு எதிர்பார்த்துருந்தோம், அத்துணை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த ராகுகேது பயிற்சியில் இனிதே உதயம். ஓகே, அப்படி சுருக்கமாக கூட்டி கழிச்சு பார்த்தா ராகுகேது பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கிய பயணத்தை கொடுக்க போகிறது. அதே சமயம் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்க போகிறார். அதன் மூலமாக ஒரு புகழ், அதன் மூலமாக ஒரு கீர்த்தி, அதன் மூலமாக ஒரு அந்தஸ்து அப்படின்றது உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. ஓகே, இங்கே படிக்கிற மேஷராசி குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் இந்த ஒரு வருஷம் அப்படின்னா, சிந்தனை அப்படின்ற இடத்துல கேது வந்திருக்கும் போது திரும்ப ரிப்பீட்டாக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான தன்மை அப்படின்றது வரப்போகுது. அதே சமயம் ரொம்ப ஆழ்ந்து படிக்க போகிறீங்க. 1க்கு 2 தடவை ஒரு விஷயத்தை வந்து மனப்பாடம் பண்ணி திரும்ப எழுதி அதெல்லாம் இல்லாமல் அப்படியே அதோட டீப் நாலேஜ் வரைக்கும் போயிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து வெளி கொடுக்க போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் கிடைக்க போகிறது. நல்ல கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸில் எங்கள் ஊரெலாம் அப்படி தான் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ரங்கநாத் ஸ்ட்ரீட்லாம் போனோன்னா சும்மா நாங்கள் நிற்போம், அவங்களே தள்ளி விட்டுருவாங்க. இங்கே திருவண்ணாமலை கிரிவலம் போய் பாருங்களேன், பௌர்ணமிக்கு நீங்கள் நிற்பீங்க, கூட இருக்கவங்களே உங்களை தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வையை ராகு பார்க்குறாரு. நீங்கள் போடுற சின்ன முயற்சிக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்றது இந்த தடவை அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தாங்க நிஜமான ஜாக்பாட். ஏன்னா இந்த ஏஜ்லலாம் கண்டிப்பாக ஒரு சுக்கிர மகாத சைக்கிளில் ஓடிட்டுருக்கும். அநேகமாக சுக்கிரனை தாண்டி சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான காம்பினேஷன் ஓடிட்டுருப்பீங்க. அப்போ வரக்கூடிய இந்த ராகு திசை உங்களுக்கு இருக்கிற அந்த பிளான்டரி பொசிஷனை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய செயல் அனைத்தும் வடிவமாவதற்குரிய தன்மை. நான் செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் செய்யவே முடியல. ஆனால் இந்த தடவை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. யாருக்கு உண்மையான வெற்றி, தொழில் வெற்றி அப்படின்னு பார்த்தா இந்த தடவை 20 வயதிலிருந்து 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே, நீங்கள் ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 45-50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு என்ன தரப்போகுதுன்னா பயங்கரமான இறையருளை கொடுக்க போகிறது. இது வரைக்கும் நல்லா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த தடவை கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடித்து அதற்கான ஒரு ஆகச்சிறந்த ஆசையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இறையருளும் திருவருளும் உங்களை தேடி வரப்போகிறது. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் போடுற பாலை நீங்கள் அப்படி ஸ்ட்ரோக் வச்சா போதும், பவுண்ட்ரி தான். அந்த அளவுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது அப்படின்றதான் உண்மை. நீங்கள் ஒரு 55 வயதை தாண்டி ஒரு 60 வயது நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை. இயல்பாக நான் சொன்ன மாதிரி இந்த கேது அப்படின்ற பிளான்ட் வந்து ஒரு சின்ன தடையும் சின்ன மருத்துவ செலவையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கான்சியஸாக பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ஹார்ட்டு, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வயிறை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு தடவை மருத்துவ செக்கப் பண்ணிட்டு தான் வரணும். விரயத்தில் வேற சனி உட்காந்துருக்காருன்ற போது கொஞ்சம் மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஓகே, இந்த ராகுகேது பயிற்சிக்கு என்ன மாதிரியான கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும்
அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இயல்பாக ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு பிளானட்டுக்குமே அதோட பெருசு அதோட பெருசு அதோட பெருசு நம்ம ஒரு காரணிகள் வைப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுலே பெருசு எல்லாத்தையும் தாண்டி சனி, அதை தாண்டி பெருசு ராகு. ஆனால் ராகுவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று இருக்குது தெரியுமா, அதுதான் கேது. கேது அப்படின்னாலே அதுக்கு கர்மாவே கிடையாதாமா. அந்த அளவுக்கு கேது வந்து மிகச்சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக கருதப்படுகிறது. அப்போ கேதுவை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, கேது வழிபாடு செய்து விட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் இந்த ராகு கேது பயிற்சி. அப்போ கேது வழிபாடுன்னு செய்யணும் என்ன பண்ணணும், வேற யார், நம்ம பிள்ளையாரத்தான் பிடிக்கணும். அப்போது கண்டிப்பாக இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்.